நம் ஆண்டவர் இயேசுவின் முதலாம் வருகையை கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம். நல்லது. கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாகும் நாம் அவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா என்று யோசித்து பார்ப்போம். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாய் வந்த இயேசு யூத ராஜசிங்கமாக, ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உன் ஆத்துமாவை ஆயத்தமாக்கு, உன் ஆத்துமாவை ஆயத்தமாக்கு. ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்து, ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்து. ஆதி திருச்சபையில் ஒருவரை ஒருவர் மாரநாதா என்று வாழ்த்தினர். மாரநாதா என்றால் இயேசுவே வாரும் என்று அர்த்தமாம். மாரநாதா இயேசுவே வாரும், மாரநாதா இயேசுவே வாரும். ஆமென். இந்த பாஸ்டருக்கு மிரட்டுறதே வேலையா போச்சு. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஏன் டாங்கி மாதிரி கத்திட்டு இருக்க? இன்னைக்கு மெசேஜ் கேட்டியா? தூங்கிட்டு இருந்தியா? கேட்டேனே. ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங் பற்றி சொன்னாங்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஆண்டவர் இயேசு எவ்வளோ அன்பானவர். அவர் அன்பான ஆட்டுக்குட்டி தானே. அவர் போய் யூத ராஜசிங்கம், நியாயாதிபதி, நமக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வராங்கன்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குடி. கனவுலலாம் சிங்கம்லாம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. பாஸ்டர் கரெக்டாக தான் சொன்னாங்க. பைபிள் அப்படி தானே போட்டிருக்கு. நம்ம பாவம் போக்க அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியா 2000 வருஷம் முன்னாடி இயேசு வந்தார். அதான் கிறிஸ்மஸ். ஆனால் அடுத்தது அவர் ராஜாதி ராஜாவா நியாய தீர்க்க வரப்போகிறார். மனம் திரும்பி ஜீசஸ் அக்செப்ட் பண்ணவங்கள ஹெவனில் சேர்ப்பார். பாவம் செஞ்சவங்கள நரகத்தில் போடுவார். அப்புறம் இந்த பாஸ்டர் வேற ஆத்துமாவை ஆயத்தம் பண்ணு, ஆத்துமாவை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு மாவு அரைக்கிற சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த தோசை மாவு, கடலை மாவு, சப்பாத்தி மாவு தான் தெரியும். இது என்ன ஆத்து மாவு? அது எங்கே கிடைக்கும்? போட்டி மக்கு. ஏன் திட்டுற? அது ஆத்து மாவு இல்லை, ஆத்மா, சோல். சண்டே ஸ்கூலில் சொன்னாங்கல்ல, ஆதாம மண்ணில் உண்டாக்கி நாசியில் தேவன் சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவன் ஆத்மா ஆனான். அவன் பாவத்தில் விழுந்த உடனே ஆத்மா மறுத்து போனது. தேவனோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அந்த ஆத்மாவை மீட்க இயேசு கிறிஸ்து வந்தார். அதை தான் நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். அடுத்தது அவருடைய செகண்ட் கம்மிங், அதுதான் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஆத்மாவு, கடலை மாவு, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டு அழகாக பிரைடு மாதிரி ரெடியாக போகிறேன். அப்போ தானே கூட போக முடியும். எங்கே வேகமாக போகிற? ஆண்டவர் இயேசு வரார் இல்லையா? பயந்து ஓடிட்டு இருக்கியா? பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பண்ண போகிறேன். எம்ஜி ரோடு போய் மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பிரிகேட் ரோடு போய் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஆண்டவர் வருகைக்கு நான் ரெடியாக போகிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தேன்னா ஆண்டவர் கூட போக முடியாது. இங்கே தான் குப்பை கொட்டணும். 10,000 ரூபாய்க்கு செகண்ட் கம்மிங் பிரைடல் மேக்கப் இருக்கு, வா நீயும் பண்ணிக்கா. ஆண்டவர் சாந்தம், அமைதி நிறைந்த உள்ளதை தான் விரும்புவார். என்னுடைய அவுட்வர்ட் ஜம்போலாம் அங்கே ஓடாது. கொஞ்சம் அடக்கி வாசி. இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தனா நம்ம ஆண்டவர் கூட எல்லாம் போக முடியாது. வாடி போலாம். ஆண்டவரே, நான் ஒரு புத்தியுள்ள கன்னியாக இருக்க உதவி செய்யும். என்னோட பர்சனல் லைஃப்பை போலியாக பாதுகாக்க ஹெல்ப் பண்ணும். மாரநாதா, கம் லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, சீக்கிரம் வாரும். வருகையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஆஹா, வண்டி ஃபுல்லாக சரக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. தம்பி, ஏன்பா இப்படி பாவத்தை பச்சை தண்ணி மாதிரி குடிச்சு அழிஞ்சு போற? அதான் நீ அப்போ ஏசு ஏசுன்னு சொல்லுவியே. அவரு வராராமே. அப்படியா? அவர் வந்துட்டாருன்னா இந்த சறுக்கெல்லாம் கிடைக்காது. அதனால தான் அவர் வர வரைக்கும் சறுக்கில் மெதுக்க போகிறேன். கிக்கிலேயே வானத்தில் பறக்க போகிறேன். தம்பி, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை இப்படி குடிச்சு பாலாக்காத. இதெல்லாம் விட்டுடு, மனம் திரும்பு. எனக்கு இதுதான் சிரகம். தம்பி, இதனால உன் குடும்பம் அழிஞ்சு போகுது, நீயும் அழிஞ்சு போற. இதை விட்டுடுப்பா.
மனம் திரும்புப்பா, ஏசு வராரு. ஏசு பிரதர் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு சொர்க்கம் இருக்கு, வா என்ஜாய் பண்ணலாம், வரியா? நீ வரமாட்ட, உனக்கு அந்த இயேசு விட்டா எதுவுமே தெரியாது. பாய். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவரே, உமது வருகையில் இந்த மகனும் ரட்சிக்கப்படணும், கிருபை செய்யும். ஆரநாதா இயேசுவே வாரும், ஆரநாதா இயேசுவே வாரும். ஆண்டவரே, பாவியாய என் மேல் கிருபையாயிரும். உம் ஆலயத்துக்குள் வர நான் தகுதியற்றவன், என்னையும் மன்னிப்பீரா ஆண்டவரே. பாவிலேயே பிரதான பாவி நீ, உன்னை போய் ஆண்டவர் மன்னிப்பாரா? வந்துட்டான் பெருசா ப்ரேயர் பண்ணுது. ஏன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டாரா? ஆண்டவரே, என்னை மன்னிக்க மாட்டீரா? உன் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, டைரெக்டாக நரகம் தான், ஓடிப்போ. நான் தான் இந்த சர்ச் விஐபி. ப்ரேயர் பண்ணும்போது யார் ப்ரேயரும் அவர் கேட்க மாட்டார், நான் ப்ரேயர் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார். கிளம்பு. நான் வாரத்தில் 8 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், நீ பண்ணுறியா? பிச்சைக்காரங்கெல்லாம் நான் பணத்தை தூக்கி மூஞ்சில வீசுகிறேன், நீ வீசுறியா? நான் வெங்காயம் தக்காளி இதில் கூட நான் டயத்துக்கு கொடுக்குறேன், நீ கொடுக்குறியா? நான் வட்டி கூட்டிருக்கேன் இல்லையா, அதில் கூட டயத்துக்கு கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோ. இந்த சர்ச்சிலே பாவமே பண்ணாமல் பரிசுத்தவான் நான் தான். மோஸ்ட்லி இந்த சர்ச்சில் நான் ஒருத்தன் தான் ஹெவனுக்கு போவேன்னு நினைக்கிறேன், மிச்சம் எவனும் சரியில்லை. நீ கேரண்டியாக ஹெல்லு தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த பாவி மட்டும் ஹெவனுக்கு வந்தானா நான் வரமாட்டேன். இவனை முதல்ல ஹெல்லில் போடுங்க ஆண்டவரே. ஓடிப்போடா சர்ச்சை விட்டு, வந்துடாத இந்த பக்கம். ஐயோ, நான் பெரிய பாவி, சர்ச்சிலேருந்து என்னை துரத்திட்டாங்க, எனக்கு மன்னிப்பே இல்லை, நான் அழிய போகிறேன், நான் குற்றவாளி, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார். ஐயோ, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் அழிய போகிறேன், எனக்கு மன்னிப்பே இல்லை, என் பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை. தம்பி, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க? ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்க? ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறாரு, ஆண்டவர் இயேசு உன்மேல் அன்பாக இருக்கிறாரு. இல்லை ஐயா, நான் மன்னிக்க முடியாத பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், எனக்கு நரகம்தான். இயேசு என் மேலே அன்பா இல்லை, இயேசு என்னை நேசிக்கலை. இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாத பாவமே இல்லை. நீ மனம் திரும்பி உண்மையாக அறிக்கையிட்டா அவர் மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உன்னை ரட்சிக்கும். அவரிடத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். என் பாவத்தினால என் உள்ளத்தில் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆனால் உம்முடைய ரத்தத்தினால என் பாவெல்லாம் கழுவப்படும் நான் இன்னைக்கு கேட்டேனே. அப்பா, உண்மையாக என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிடுறேன், மன்னிங்க ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக்கோங்க ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. சமாதானத்தோடு போ மகனே, இயேசு உன்னை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். நீ தேவனை விட்டும் விலகாதே, அவருடைய வசனத்தை விட்டும் விலகாதே. முடிவு பரியந்தம் உண்மையாய் இரு. மாரநாதா இயேசுவே வாரும், மாரநாதா இயேசுவே வாரும். ஆமென். வாங்க, வா வா வாடா இங்க. Praise the Lord, brother. யாரா பிரதரு? இயேசு பற்றி பேசாதன்னு சொல்லிக்கிறேன்னா இல்லையா? இயேசு பற்றி சொல்லாதன்னு சொன்னா இப்போ என்னடான்னா ஏன் இடையில வந்து சொல்றியா? இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்றா. இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அடிங்கடா. என் அன்பான இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன்.
மறுதலிக்க மாட்டேன். நான் மறுதலிக்க மாட்டேன். இயேசு உன் பாவத்திற்காக மரித்தார். அவரை ஏற்றுக்கொள். இயேசு எனக்காக செத்தாரா? அப்போ நீயும் எனக்காக சாவடா. ஆண்டவரே, இவனை மன்னியும். இவன் பாவத்தை இவன் மேல் சுமத்தாதிரும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது உன் பெயர் என்ன? நான் தான் அழகி ஐஸ்வர்யா. ஆயத்தமாய் வந்துள்ளேன். வெளிப்புறத்தில் ஆயத்தமாய் உள்ளாய். உன் உள்ளான வாழ்க்கையிலே ஆயத்தம் இல்லை. உன் உள்ளான ஆவிக்குரிய வாழ்வு எண்ணெய் இல்லாமல் அணைந்து விட்டது. நாங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து ஜீசஸ் செகண்ட் கமிங் பிரைடல் மேக்கப் செய்துள்ளோம். உங்கள் வெளிப்புற ஆடம்பரம் எல்லாம் இங்கே பலிக்காது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இல்லை. அப்புறப்படுத்துங்கள் இவர்களை. புத்தியுள்ள கன்னிகையே, நித்தியத்துக்குள் பிரவேசி. இன்னும் ஒரு பிரைட் ஆக்கிது. இந்த லைட்ல இருந்த கிக்கு எரிஞ்சு போயிடுச்சு. மானிடா, நிமிர்ந்து பார். கண்ணு கூசுது. ஒரே பிரைட்டா இருக்குது. இவன் பெயர் என்ன? இவன் பேர் குடி குப்பண்ணா. குப்பண்ணா, நீ செய்தது தப்பண்ணா. யார் சொன்னாலும் நீ திருந்தவே இல்லை. குடிவெறியில் குடும்பத்தை பாழாக்கிய இவனை புறம்பான இருளிலே போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே போய் நில். யார் நீ? நான் தான் இந்த உலகத்தில் பணக்காரன், ரிச் மேன். ஏன் அந்தஸ்தை பார்த்து எல்லாரும் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன்ட்டு சொன்னாங்க. எத்தனை முறை ஆலயத்திற்கு சென்றிருக்கிறாய் சொல். எவ்ரி கிறிஸ்மஸ் நான் சர்ச்சுக்கு போனேன். வெளியே நின்றுட்டு நான் ஆமின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஐம் அ வெரி பிஸி மேன். எனக்கு நிறைய ஊழியக்காரங்கள தெரியும். என் தலைமையில கை வச்சு நீ கேரண்டியாக ஹெவனுக்கு தான் போவேன்ட்டு சொல்லிட்டாங்க. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? என்னுடைய சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பார்க்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கே டைம் பத்தல. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. நீ பணத்தை நேசித்த அளவுக்கு தேவனை நேசிக்கல. பணம் தான் உன் கடவுளா இருந்திருக்கு. உலகம் முழுவதையும் ஆதாயம் படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பலன் என்ன? மதிகேடனே, அகன்று போ. யார் நீ? வழி மாறி வந்தவன் போல் தெரிகிறதே. நான் தான் கூகுள் குமார் ஷமி, கூகுள் கம்பெனி பாஸ். நான் தான் உலகத்துக்கே பெரிய அறிவாளி. தெரியுமா உனக்கு? நீ எங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? இது எந்த பிளேஸ்னே தெரில. என் கூகுள் மேப்லேயே இந்த லொக்கேஷனே இல்லை. ஒரு ஸ்ட்ரேஞ்சு பிளேஸாக இருக்கு. நீ காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்க. காடு ஜட்ஜ்மெண்ட்டு ஈஸியாக கொடுக்கறதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணுமா? இம்மிடியேட்டாக தரேன். நான் தான் கூகுள் குமார் ஷமி. கூகுளு, யூடியூபு, ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு எல்லாம் கண்டுபிடிச்ச அறிவாளி. இந்த உலகமே இது இல்லாமல் வாழ முடியாது. அவ்வளோ பெரிய அறிவாளி நான்.
ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சியே காட்ஸ் புக்கை கண்டுபிடிச்சியா? Oh, that old outdated book, Bible. Who will waste time in reading that book and all? நானே நிறைய புக்கு எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். உன் கண்டுபிடிப்பும் உன் புக்கும் எல்லாம் குப்பைக்கு போயிடுச்சியா? ஆண்டவர் வார்த்தையின் மகிமையை அசட்டை செய்த இவனை அவர் சமூகத்தில் இருந்து புறம்பே இருளில் தள்ளுங்கள். இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஹெவனுக்கு தேரல. நான் அப்பவே சொன்னல, நான் மட்டும்தான் நீதிமான், நான் மட்டும்தான் ஹெவனுக்குள்ளே போவேன். போ. ஹலோ ஏஞ்சல்ஸ், கிறிஸ்தவ உலகில் எவ்வளோ பெரிய ஆள் நான். எனக்கு ஸ்தோத்திரம் போட்டு மரியாதை செய்வதில்லையா? யார் நீ? என்னை பார்த்து யார் நீ என்கிறாயா? அங்கே நிற்கிறானே அந்த மானிடப்பதர், அவனிடம் கேள், நான் யார் என்று சொல்லுவான். இவன் அதிகம் உலகிறான். லைஃப் ரெக்கார்டை செக் பண்ணுங்க. லிஸ்ட் ரெடி, வாசிக்கட்டுமா? வாசியுங்கள். மனுஷனுக்கு முன் நீதிமான், உள்ளத்தில் மாய்மான அக்கிரமம். மாய்மலத்திற்கு வேதம் கூறும் பெயர். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அடுத்தது இவன் செய்தது வெங்காயம், பூண்டு, வட்டிப்பணம், இதில் தசம பாகம். இவன் செய்யாதது அன்பு, நீதி, விசுவாசம். இன்னும் உள்ளதா இவன் ஆட்டங்கள்? ஆலயத்தில் ஜெபிக்க வந்தவனை விரட்டியவன், ஆலயத்தில் ஆண்டோருக்கு மேலாக அமர்ந்தவன். இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு அக்கினியும் அழியாத புழுக்களுமே சரியான இடம். கொண்டு செல்லுங்கள். மகனே, யார் நீ? நான் தான் காலேப், மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பு பெற்றவன், இயேசுவின் பிள்ளை. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, பரலோக ராஜ்யம் உனக்காக ஆயத்தமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் உனக்காக ஆயத்தமாயிருக்கிறது. இயேசு ராஜா, என்னையும் ஏற்றுக்கொண்டதற்காக, உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்காக, உம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. Welcome, my son. Well done, my son. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவன், அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்கும்.